அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திரிகடுகமும் என் பொருளும் செய்யுள் எண் 34. 3 கடன் கழித்த பார்ப்பானும் ஓர்ந்து முறை நிலை கோடா அரசும் சிறை நின்று அளவலை அல்லா குடியும் இம்மூவர் உலகம் எனப்படுவார். உலகம் எனப்படுவார் என்ற தலைப்பின் கீழ் நல்லாதனார் கூறியுள்ள மூவர் யார்? முதலாம் அவர், முக்காலமும் தன் கடமைகள் செய்யும் அந்தனர், குடிமக்கள் செய்யும் தவறுகளுக்கு முறை தவறாது நீதி வழங்கும் ஆட்சியாளர், ஆணைக்கு கட்டுப்பட்டு கவலை இல்லாமல் வாழும் குடிமக்கள். இந்த மூவரும் உலகம் எனப்படுவார்கள். அற உலகம் என்றும் சேர்த்துக் கொள்ளலாம். இதுல அந்தனர் என்று சொல்வது ஏற்கனவே வள்ளுவர் அந்தனர் என்பவர் அறவாழி செந்தன்மை பூண்டொழுகலான் என்றெல்லாம் சொல்லிட்டார். அப்ப அது ஒரு பார்ப்பனர் என்ற ஒரு சாதியோ சமுதாயத்தையோ குறிப்பது அல்ல, வேதம் ஓதுபவர்களை குறிப்பது அல்ல. அந்தனர் என்போர் அறத்தின்படி வாழ்பவர். அப்படி அறத்தின்படி வாழ்பவர் 3 கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று நல்லாதனார் குறிப்பிடுகிறார். அதற்கு நிறைய உரைகள் வெவ்வேறு மாதிரி வருது. நான் கருதும் முறை என்னன்னா, முக்காலத்திலும் அவர்கள் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். அது பெற்றோருக்கு செய்யும் கடமையாக இருந்தாலும், குழந்தைகளுக்கு செய்யும் கடமையாக இருந்தாலும், மற்றோருக்கு செய்யும் கடமையாக இருந்தாலும், சமுதாயத்துக்கு செய்யும் கடமைகளாகும். நான் இன்னைக்கு நல்லவன் ஆயிட்டேன், இன்னையிலிருந்து நான் நல்லது செய்வேன், நாளைக்கு நல்லவன் ஆயிட்டேன், நாளையிலிருந்து நல்லது செய்வேன், அல்லது அன்னைக்கு நான் நல்லது செஞ்சேன் இன்னைக்கு செய்ய மாட்டேன், இன்னைக்கு நல்லது செஞ்சுட்டேன் நாளைக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு இல்லாம 3 காலங்களிலும், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3 காலங்களிலும் தன்னுடைய கடமைகளை சிறிதும் தவறாமல் செய்து ஒழுகும் அறவாழிகள். அவங்கதான் உலகம். இரண்டாவது உலகம் யாரு? நடுநிலைமையுடன் சான்றாண்மை தவறாமல் அரசாட்சியை அரசமைப்பு சட்டத்தின்படி நடத்தி வருபவன். அரசமைப்பு சட்டத்தையே தன்னுடைய வசதிக்கு ஏற்ப வளைத்து மாற்றி உரித்து செய்யக்கூடிய ஆட்சி நல்ல ஆட்சி கிடையாது. அரசமைப்பு சட்டத்தை மேம்படுத்தலாம், அது தவறில்லை. ஆனா அதை முழுதுமாக மாற்றக்கூடிய ஒரு நிலை வந்தால் அப்ப அந்த காலத்தில் அரசமைப்பு சட்டம் ஒன்று இருந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப அந்த அரசமைப்பு சட்டப்படி நீதி நெறி தவறாமல் செய்யும் ஆட்சியாளர். இதுல நீதிபதிகளும் உண்டு, மாவட்ட ஆட்சியாளர்களும் உண்டு, மாநில ஒன்றிய உலக ஆட்சியாளர்களும் உண்டு. யார் வேணாலும் சட்டத்தின்படி, நீதியின்படி, நேர்மையின்படி, அறத்தின்படி ஆட்சி செய்யறாங்க இல்லையா, அவங்க தான் உலகத்தில் 2ஆம் அவர். 3ஆம் அவர் உலகத்தில் யாருன்னா, அரசன் ஆட்சியாளன் ஒரு ஆணையை பிறப்பிக்கின்றான், ஒரு சட்டம் பிறப்பிக்கின்றான். அந்த சட்டத்தின்படி நின்று வாழும் கவலை இல்லாத குடிமக்கள். சட்டத்தின்படி நின்று வாழ்ந்தா ஏன் கவலைப்படணும்? ஒருத்தன் கத்தி எடுத்துட்டு போய் மிரட்டினாலும் குற்றம் தான், கத்தி எடுத்துட்டு போய் குத்தினாலும் குற்றம் தான், சிறுமிகளை சீண்டினாலும் குற்றம் தான். இது எல்லாமே குற்றம் தான், சட்டத்தில் இருக்கு. இதையெல்லாம் குற்றம் என்று ஏற்றுக்கொண்டு இதையெல்லாம் எதையுமே செய்யாமல் ஒருவன் வாழ்கிறான் என்றால் அவன் ஏன் போய் கவலைப்படணும்? குடிப்பது சட்டத்தில் தவறில்லை. ஆனால் குடித்துவிட்டு நீ போய் கொள்ளையடிப்பதோ, கொலை செய்வதோ, பிறர் வீட்டில் புகுந்து ரகளை செய்வதோ, அல்லது சாலையில் நின்று நீ அளப்பறை செய்வதோ இதெல்லாம் தவறு. சட்டத்தின்படி நீ குடித்துவிட்டு பேசாமல் சென்று வீட்டில் படுத்தால் அது தவறில்லை. ஆனால் இதையெல்லாம் செய்தால் சட்டத்தின்படி தவறு. அப்படி பண்ணனா நீ கவலைப்பட வேண்டியதில்லை, இப்படி பண்ணா கவலைப்படணும். அப்படி பண்ணா அவன் வேணா கவலைப்படாம இருக்கலாம், ஆனா அவன் குடும்பத்தார் கவலைப்படாம இருப்பாங்களா? ஐயோ இப்படி குடிச்சு வீணா போறானே, அவனுடைய கல்லீரல் எல்லாம் என்கிட்ட வந்து கெஞ்சுதே, அழுகுதே, என்னை காப்பாத்துங்கன்னு துடிக்குதே, அதுக்காவது என் வந்து குடிக்காம இருக்கலாம் அல்லவா என்று நேர்மை என்பால், அறத்தின்பால் அவங்க குடும்பத்தாரை சிந்திப்பாங்க. அதனால சட்டத்தின்படியும் கூட நேர்மையின்படியும் ஒருவன் வாழ்ந்தால் நிச்சயமாக அவன் கவலைப்பட வேண்டியதில்லை. அப்படி கவலைப்படாத குடிமக்கள் தான் உலகத்தின் 3ஆம் அவர். இந்த 3 பேர் இருந்தாங்கனாவே அதுதான் உலகம். எப்படி விநாயகர் வந்து ஞானப்பழம் பெறுவதற்காக அம்மையப்படை சுத்தி வந்து அவர்கள் தான் உலகம் என்று சொன்னாரோ, அதுபோல் இந்த மூவர் ஒழுங்கா இருந்த போது அவங்க தான் உலகம். நல்லா தானே சொல்றாரு. யார் அந்த மூவர்? 3 கடன் கழித்த பார்ப்பானும் ஓர்ந்து முறை நிலை கோடா அரசும் சிறை நின்று அளவலை அல்லா குடியும் இம்மூவர் உலகம் எனப்படுவார். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷினை திரளை அடிக்கிற சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிமலை, நாளூர் நடி டாக்டர் செல்வரங்கம் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.